எல்லா காலகட்டத்திலையும் நிதர்சனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போவோ சமூக நீதி இருந்துச்சு, இல்லை இவர் தான் உருவாக்கி பெற்று போட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. யாரெல்லாம் நாட்டுக்கு போறானோ, இந்த சுதந்திரத்துக்காக போறானோ அத்தனை பேரும் தான் வரலாற்றில் பேர் பெறணும். புரியுதுங்களா? இவர்கள் பங்கு பெற்று உயிர் தியாகம் செஞ்ச நபர்லாம் விட்டுவிட்டு கடைசியாக பொழைச்சாம் பாருங்க ஒருத்தன், அவன் பேர் மட்டும் வரலாற்றில் பதிக்கிறதுன்றது எப்படி மோசமோ அதுபோல் சமூக நீதின்றது ஒருத்தருக்கான ஒரு விஷயம்னு பார்க்க போகிறதே இங்கே தவறு என் கண்ணோட்டத்தில். இந்த சமூக நீதி இந்த எல்லா சமத்துவத்துக்குமான ஒரு விஷயத்தை எல்லோரும் எல்லா காலகட்டத்திலையும் முன்னெடுக்கணும். அது இவருக்கு தான் பொருந்தும் அவருக்கு தான் பொருந்தும்னு மடைமாட்டினோம்னாக்கா அதிகார மையம் நம்மளே அமுக்க பார்க்கும். எந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு ஜனநாயகத்தைப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அதிகாரம் புறக்கணிக்கப்படுகிறதோ அந்த சமூக நீதி புறக்கணிக்கப்படுகிறது. இப்போது இன்னும் ஈஸியாக போய் சொல்லிடுறேன். ஒன் அக்யூஸ்ட் இருப்பான், பல கொலைகள் செஞ்சுருப்பான், பல கொலைகள் பல சட்டவிரோதம் செஞ்சுருப்பான். அவனை காவல்துறை என்கவுண்டர் பண்ணும். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்போது ஒரு துறை உள்ளே வரும். என்ன துறைனா மனித உரிமை ஆணையம். என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்ட்டு. அந்த மனித உரிமை ஆணையம் ஏன் இந்த பெண்ணுக்காக வரல? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் அந்த பெண் பாதிக்கப்பட்டால, அவளை அடித்து துன்புறுத்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு பல நபர்களுக்கு இணங்க சொல்வது மனித உரிமை மீறல் இல்லையா? இதற்கே நீங்கள் வரல. அப்போது இந்த சமூக நீதி இங்கே அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறதில்ல, நியாயம் கிடைக்கிறதில்ல. இதற்காகத்தானே இப்போ போராடுறோம்.